எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து நவபாஷண சித்தர் ஜீவசமாதிக்கு வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி போகர் செஞ்ச நவபாஷண சிலை வந்து பழனி மலையில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இவரும் தன்னுடைய மக்களை காப்பாற்றுறதுக்கு நவபாஷண மருந்தை வந்து கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற மக்களுக்கு நோய்களை வந்து தீர்த்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து அந்த நவபாஷண சிலை செய்யறதுக்கு 81 சித்தர்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு டஃபஸ்ட்டு ஒரு மெத்தடுன்ட்டு இதை விட ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்பேற்பட்ட நவபாஷணம் மருந்தை வந்து இவர் வந்து செஞ்சு மக்களுக்கு இவரை தேடி வந்த மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சித்திரவை தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கோயில் உள்ளார தான் இருக்கோம். இப்போ நம்ம வந்து ஐயாவோட ஜீவசமாதியில் தான் இருக்கோம். ஐயா பேர் வந்து ஸ்ரீ சத்குரு நவபாஷண சுவாமிகள். இவர் வடலூர்லேருந்து இங்கே திருக்காஞ்சி காசி இருக்கு இல்லையா, அந்த சிவன் கோயில் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அப்போ இங்கே வரும்போது இந்த ஊர் மக்கள்லாம் வந்து ஏதோ ஒரு நோயால் வந்து பாதிப்படைஞ்சு நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நவபாஷணம் உருவாக்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. நிறைய சித்தி விளையாட்டு வந்து இவர் பண்ணியிருக்காரு. இவருடைய கடைசி காலகட்டத்தில் முடியும் போது ஒரு காப்பர் தட்டில் பச்சரிசி வந்து வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பொங்குச்சான். ஸோ அதை பொங்குச்சுன்னா கரைஞ்சிச்சான். ஸோ கரைஞ்சி அதை வந்து அவர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜீவசமாதி ஆனதாக வந்து இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இவரை பற்றி இங்கே இருக்கிறவங்களுக்கு பெருசாக வந்து டீட்டெயில் தெரியல, ஜஸ்ட் இது மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவர் ஜீவசமாதி ஆகி 250 வருஷம் ஆயிருக்கான். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து இங்கே டீட்டெயில்ஸ் இல்லை, நிறைய பேர் வந்து இங்கே குறிப்பிடலை புக்ஸில். ஸோ அதனால் வந்து இவரை பற்றி பெருசாக வெளியில் வந்து பிரபலம் ஆகலை. பட் இருந்தாலும் இங்கே இருக்கிற ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே ஆக்சுவலாக மெடிடேஷனுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ இங்கே வேறு வயல், இங்கே சுற்றி காட்டுறேன், ஃபுல்லாக வயல் தாங்க. அந்த சைடில் ஃபுல்லாக வயல். இங்கே வேறு ஏதோ செடி நட்டு வச்சுருக்காங்க, அங்கெல்லாம் ஃபுல்லாக வயல். ஸோ இங்கே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே கூட ஐயாவோட வேற இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப காமா. அப்புறம் வந்து இங்கே ஒரு ஐயா வந்து சொல்லி கொடுத்து ஒரு ஐயா இதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? தெரியாதா? சரி, நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல அவரை பற்றி. ஆக்சுவலி இங்கே ஐயா வந்து சொல்லி கொடுத்து பச்சை கலர் ஒரு விபூதி மாரி வந்து புடம் போட்டு சில மூலிகையெல்லாம் வந்து புடம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டில் நவ். அதுதாங்க இங்கே பச்சை கலர் வச்சுருப்பேன். ஸோ யாராவது வந்தீங்கன்னா இங்கே விசிட் பண்ணுங்கள். நான் கோயிலோடைய டீட்டெயில்ஸ் எங்கே வரணும் அப்படின்னு நான் கடைசி வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.